ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு கப் கடலை மாவு வச்சு ஈஸியாக காரா பூந்தி செய்ய போகிறோம். வேறு ஒன்றுமே தேவையில்ல. இது கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக ஒரு சால்ட்டு, அதை மட்டும் தான் போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், மாவு இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப க்ரீமியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ஓரளவுக்கு மிதமான பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் காரா பூந்தி. இதில் தான் மாவு ஊற்றி இது பண்ணிடணும். அதனால் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கரண்டி. பாருங்கள், வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் காஞ்சதும் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிச்சு. இந்த மாதிரி எண்ணெய் கரண்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை, ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் அந்த மாவு கரைக்கும் போது கரெக்டான பதத்தில் கரைச்சிங்கன்னா அது உருளையாக அழகாக வரும், ட்ராப் ட்ராப்பாக. பாத்திரம் அதே மாதிரி பாத்திரம் பெரிய அகலமான வடசட்டியாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக வரும், நல்லா அழகாக உருண்டையாக வரும். இதில் லேசாக மேலே சால்ட்டு தூவிக்கோங்க. சால்ட்டும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி லேசாக மேலே தூவிட்டு கலக்கி விட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக மாறிடுச்சு. 2 நிமிஷம் ஆற வச்சா போதும். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.